हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. His Divine Grace Bhakti Vedanta Swami பாதிக்கு ஜெய். இன்னைக்கு காண்டம் 3 முதல் புத்தகம் பதம் 7 கரெக்டுங்களா? கரெக்டுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சவை விஸ்வஜாம் கர்ப்போ தேவ கர்மாத்ம சக்திமான் விபபாஜாத்மனாத்மானம் ஏகதா தசதா த்ரிதா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. எது மாதாஜி படிச்சீங்க? 7 மாதாஜி 7. ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத் ராச பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பிரம்மாண்டமான விராட் ரூபத்தின் வடிவிலிருந்த மகத்தத்துவத்தின் மொத்த சக்தியான பகவான் தாமாகவே தம்மை ஜீவராசிகளின் உணர்வாகவும் செயல்களை கொண்ட வாழ்வாகவும் மற்றும் தேகாபிமனாகவும் வகுத்து கொண்டார். 3 முறையே 1ஆகவும் 10ஆகவும் மற்றும் 3ஆகவும் மேலும் வகுக்கப்படுகின்றன. பொருளுரை. ஆத்மா இருப்பதற்குரிய அடையாளம் உணர்வு. ஆத்மாவின் இருப்பு ஞான சக்தி எனப்படும் உணர்வின் வடிவில் வெளிப்படுகிறது. மொத்த உணர்வானது பிரம்மாண்டமான விராட் ரூபத்தின் உணர்வாகும். அதே உணர்வுதான் தனிப்பட்ட நபர்களிலும் வெளிப்படுகிறது. உணர்வின் செயலானது உயிர்காற்றின் மூலமாக நடத்தப்படுகிறது. அது 10 பிரிவுகளை கொண்டுள்ளது. உயிர்காற்றுகள் பிராண, அபான, உதான, ஸ்வாயான மற்றும் சமான என்று அழைக்கப்படுவதுடன் நாக, கூர்ம, கிருஹர, தேவதத்த மற்றும் தனஞ்சய எனும் வேறுபட்ட குணங்களையும் கொண்டுள்ளன. ஆத்மாவின் உணர்வு பௌதீக சூழ்நிலையால் களங்கம் அடைகிறது. இவ்வாறாக தேகாபிமானம் என்னும் பொய் அகங்காரத்தில் பல்வேறு செயல்கள் வெளிப்படுகின்றன. இச்செயல்கள் கீதையில் 2.41 பகுசாகி அந்த இந்தனாச்ச புத்தையோ வியாவசாயனாம் என்றும் அழைக்கப்படுகின்றன. பந்தப்பட்ட ஆத்மா தூய உணர்வில் இல்லாததால் பல்வேறு செயல்களில் திக்கி திணறிக் கொண்டிருக்கிறான். தூய உணர்வு நிலையில் செயல் ஒன்றுதான். தனிப்பட்ட ஆத்மாவின் உணர்வுக்கும் பரம உணர்வுக்கும் இடையில் முழு ஒற்றுமை உண்டாகும் பொழுது தனிப்பட்ட ஆத்மாவின் உணர்வு பரம உணர்வுடன் ஒன்றாகி விடுகிறது. ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கிறது என்று அத்வைதி நம்புகிறான். ஆனால் ஒரு உணர்வு தான் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. என்றாலும் அவை ஒன்றாக இருப்பதற்கு மன ஒற்றுமைதான் காரணம். பகவத்கீதையில் 18.66 சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ என்று பகவான் உபதேசிப்பது போல் தனிப்பட்ட உணர்வு பரம உணர்வுடன் பொருந்தும்படி செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தனிப்பட்ட உணர்வுடையவன் அர்ஜுனன் பரம உணர்வுடன் இணைந்து செயற்பட்டு தனது உணர்வின் தூய்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான். உணர்வின் செயல்களை நிறுத்த முயல்வது முட்டாள்தனமாகும். ஆனால் அவற்றை பகவானின் உணர்வுடன் இணைந்து தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். இந்த உணர்வானது தூய்மையின் அளவிற்கேற்ப தேகாபிமானத்தின் 3 குணங்களாக வகுக்கப்பட்டுள்ளது. ஆத்மீகம் உடல் மற்றும் மனதுடனான தேகாபிமானம், ஆதி பௌதீகம் பௌதீக பொருட்களுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் அதிதெய்வீகம் தன்னை ஒரு பகவத் பக்தனாக அடையாளப்படுத்திக் கொள்ளுதல். இம்மூன்றில் தன்னை ஒரு பகவத் பக்தனாக அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் ஆதி தெய்வீகம் உணர்வை தூய்மைப்படுத்தும் ஆரம்ப நிலையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே சரி. மாதாஜி. விராட் ரூபத்தின் வடிவத்திலிருந்த மகத்தத்துவத்தின் மொத்த சக்தியான பகவான். இப்ப பகவான் பௌதிக ரூபமாக இங்க உருவெடுக்கிறார்.
எப்படி வந்து யதா மகாந்தி பூதானி பூதேசு அவசேஷோனு பிரவிஷ்டானி அப்டானி ததா தேசோ ந தேசோ அகம் அப்படின்னு எல்லாவற்றிலும் நான் உள்ளும் இருக்கிறேன் புறமும் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ விராட் ரூபமாக இந்த பௌதிக ரூபத்திலையும் இருக்கிறார். இப்ப தாமாகவே தம்மை ஜீவராசிகளின் உணர்வாகவும் செயல்களாகவும் கொண்ட வாழ்வுக்காகவும் மற்றும் தேகாபிமானமாகவும் வகுத்து கொண்டார். ஏன்னா பகவான் வந்து அப்படி தன்னை உருமாற்றிக் கொள்ளவில்லை என்றால் நம்மளை வந்து அவரை நம்ம செயல்கள்ல ஈடுபடுத்த முடியாது. நம்ம வந்து பல்வேறு ஆசைகளை கொண்டு இங்க வந்திருக்கிறோம், பகவானை விட்டு பிரிந்து இங்க வந்திருக்கோம். அப்ப பகவான் வந்து நம்மள அந்த ஆசைகளை அனுபவிக்கிறதுக்காக அவரும் மாறுறாரு அந்த விராட் ரூபமாக. விராட் ரூபம் அப்படின்னா 3 குணங்களை கொண்ட, அதுவே 3x3x3x3 அப்படின்னு பெருக்கிட்டே போகும்போது அது 81 விதமாக வடிவெடுக்கின்றது. அப்போ அது எப்படி செயல்படுது அப்படின்னா உயிர்காற்றின் மூலமாக அது நடத்தப்படுகிறது. அந்த உணர்வு எப்படி செயல்படுகிறதுன்னா 10 விதமான உயிர்காற்று, பிராண, அபான, உதான, வியான, சமான, நாக, கூர்ம, கிருகர, தேவதத்த மற்றும் தனஞ்செய, இது வந்து 10 விதமான உயிர்காற்றுக்கள் இருக்குது. அப்ப நம்ம வந்து பொய் அகங்காரத்தினால என்ன பண்றோம் அப்படின்னா பலவிதமான வெளிப்பாடுகள் நம்ம கிட்ட ஏற்படுது. ஆசை, காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், இப்படி பலவிதமான வெளிப்பாடுகள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுது. வியவசா ஆத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக ஹியநந்தனாஸ் புத்தையோ வியவசாயினாம். அப்ப பகுஷாக ஹியநந்தனாஸ் புத்தையோ அப்படிங்கிறது பல கிளைகள் நம்ம கிட்ட உருவாகுது. ஆனா தூய உணர்வு இருக்கும் போது நமக்கும் அந்த பரம ஆத்மாவுக்கும் இடையே ஒரே நிலையில ஒரே குணங்களை கொண்டவர்களாக இருப்போம். ஆனா நம்ம இப்ப ஒரே நிலையில கிடையாது. ஏன்னா பரம உணர்வுடன் பிரிந்த நிலையில நாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அப்போ அத்வைதி சொல்றான் ஒரே உணர்வு தான் இருக்கின்றது அப்படின்னு. ஆனா ஒரே உணர்வு அப்படிங்கிறது உயர்ந்த நிலையில் ஒரே உணர்வு தான். தூய பக்தனுக்கும் பகவானுக்கும் ஒரே உணர்வு தான். ஏன்னா ஒரு தூய பக்தன் வந்து பகவானை என்றும் விட்டு பிரிவதில்லை, பகவான் தூய பக்தனை விட்டு பிரிவதில்லை. ஆனா கலங்கப்பட்ட மனதுடன் இருப்பவர்கள், கலங்கப்பட்ட உணர்வுடன் இருப்பவர்கள் பகவானை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அதான் சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்தச்ச மாமியேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷைஷாமி மாசூஷக அப்படின்னு. அப்ப தனிப்பட்ட உணர்வு பரம உணர்வுடன் பொருந்தும்படி நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அப்பதான் நம்மளுக்கு வந்து சத்து சித்து ஆனந்தம் நம்மகிட்டே உள்ள இருக்கு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்தக ஹோகையா. ஆனா அது வெளிப்படாத நிலையில் பலவிதமா அது மூடப்பட்டிருக்கு. ஏன்னா நாம இந்த ஜடத்துல ஆழ்ந்து இருக்கிறோம். நான் இந்த உடல் ஆத்மாங்கிறத மறந்து, நான் இந்த உடல் ஆத்மா அப்படிங்கிறது தூய்மையானது. ஆத்மா வந்து இப்போ 3 நிலைகள்ல மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு கற்பையால் மூடப்பட்டிருப்பது போல, ஒரு கண்ணாடி தூசால் மூடப்பட்டிருப்பது போல, நெருப்பு புகையால் மூடப்பட்டிருப்பது போல பல நிலைகள்ல அது மூடப்பட்டிருக்கு. இந்த உணர்வானது தூய்மையின் அளவிற்கேற்ப தேகாபிமானத்தின் 3 குணங்களாக வகுக்கப்படுது. அதாவது அத்தியாத்மிகா மனதுடனான தேகாபிமானம், அது வந்து சூட்சுமமா இருக்கு. ஆதி பௌதிகம் பௌதிக பொருட்களுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுதல், அது ஸ்தூல நிலையில. இப்படி ஆதி தெய்வீகம் அப்படின்னு ஒரு பகவத் பக்தனாக அடையாளப்படுத்திக் கொள்ளுதல். ஆதி தெய்வீகம் அப்படின்னா அது தேவர்களோட நிலை. பகவத் பக்தனாக தன்னை மாற்றிக்கொள்ளுவது. இம்மூன்றில் தன்னை ஒரு பகவத் பக்தனாக அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் ஆதி தெய்வீகம். உணர்வை தூய்மைப்படுத்தும் ஆரம்ப நிலை. அதுவுமே ஆரம்ப நிலையில் தான் சொல்லப்படுது, உன்னத நிலை கிடையாது. பிரேமை போன்ற உன்னத நிலை கிடையாது, ஆரம்ப நிலை தான். அடுத்தது பதம் 8. ஏஷஹி அசேஷ சத்வானாம் ஆத்மா ச பரமாத்மனஹ ஆத்யோ அவதாரோ யத்ராஷௌ பூதகிராமோ விபாவ்யதே.
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. படிங்க. பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரின் பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபம்தான் பரமாத்மாவின் முதல் அவதாரமும் அம்சமும் ஆகும். அவர் எண்ணற்ற ஜீவராசிகளை கொண்ட ஆத்மாவாக இருக்கிறார். இவ்வாறு விருத்தியடையும் மொத்த சிருஷ்டியும் கூட அவரில் தான் ஓய்வெடுக்கிறது. பொருளுரை. பரமபுருஷர் தம்மை துய அம்சங்கள் மற்றும் பிரிக்கப்பட்ட மிகச்சிறிய அம்சங்கள் என இருவதுமாக பிரிவடைய செய்து கொள்கிறார். சுய அம்சங்கள் விஷ்ணு தத்துவங்கள் என்றும் பிரிக்கப்பட்ட அம்சங்கள் ஜீவ தத்துவங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஜீவராசிகள் மிகச் சிறியவையாக இருப்பதால் சில சமயங்களில் அவர்கள் பகவானின் நடுத்தர சக்தி என்று விவரிக்கப்படுகின்றனர். ஆனால் யோகிகளோ ஜீவராசிகளும் பரமாத்மாவும் ஒன்றே என கருதுகின்றனர். இது ஒரு சிறிய விவாதத்திற்குரிய விஷயமாகும். எப்படி பார்த்தாலும் படைக்கப்பட்ட அனைத்துமே பகவானின் பிரபஞ்ச ரூபத்தின் விராட் ரூபம் மீதுதான் ஓய்வெடுக்கின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பரமபுருஷன் தம்மை சுய அம்சங்கள் மற்றும் பிரிக்கப்பட்ட மிகச்சிறிய அம்சம் 2 விதமா விரிவடை செய்கிறார். சுய அம்சம் அப்படின்னா அந்தரங்க சக்தியின் மூலமாக தன்னை பலவேறாக அவதாரங்கள், பல அவதாரங்கள், எண்ணிலடங்காத அவதாரங்கள், வாசுதேவர், பிரத்யும்னர், அனிருத்தர், இப்படி பலவிதமா சங்கர்ஷ்ணர் என தன்னை விரிவங்கம் பண்றாரு. மறுபடியும் அவர் மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன இப்படி தன்னை விரிவங்கம் பண்றார். ஆனா அந்த சுய அம்சங்கள் அவரிலிருந்து வேறுபட்டது கிடையாது. ஆனா இந்த அதெல்லாம் விஷ்ணு தத்துவங்கள் என சொல்லப்படுகின்றன. அப்போ விஷ்ணு தத்துவங்கள் வேற, ஜீவ தத்துவம் வேற. ஜீவ தத்துவம் அப்படின்னா நடுத்தர சக்திகள், அதாவது நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், நாமெல்லாம் ஜீவ தத்துவம். நாம தடஸ்ர சக்தி அப்படின்னு கூட சொல்லப்படுறோம். தடஸ்ர சக்தி அப்படின்னா நாம மதில் மேல் பூனையாக ஒண்ணு நாம காம்பவுண்ட் மேல இருக்கிற ஒரு பூனை மாதிரி நாம அந்தரங்க சக்தி சாரி வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம அந்தரங்க சக்தி மதில்மேல் பூனையாக அந்தரங்க சக்தியிலே இருக்கலாம், நாம வெளிப்புற சக்தியிலே இருக்கலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் படைக்கப்பட்ட அனைத்துமே பகவானின் பிரபஞ்ச ரூபத்தின் விராட் ரூபத்துல தான் ஓய்வெடுக்கின்றது. எப்படின்னா அழிவுக்கு பிறகு எல்லாமே விராட் ரூபத்துலதான் ஓய்வெடுக்கின்றது. பகவானுடைய அந்த பௌதிக சக்தி விராட் ரூபம் பௌதிக ரூபத்துலதான் ஓய்வெடுக்குது. அடுத்தது ஸ்லோகம் 9. சாத்யாத்மா சாதி தைவஸ்ச சாதிபூத இடித்ரிதா விராட் பிராணோ தசவித ஏகதா ஹிருதயேன ச. மொழிபெயர்ப்பு. பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபமானவர் 3, 10 மற்றும் 1 என வர்ணிக்கப்படுகிறார். அவர் உடல், மனம் மற்றும் புலன்கள் என 3ஆகவும் எல்லா அசைவுகளை இயக்கும் 10 வகையான சக்தி வாய்ந்த உயர் சக்திகளாகவும் 10ஆகவும் மேலும் உயிர் சக்தி உற்பத்தி செய்யப்படும் ஒரு இதயம் என 1ஆகவும் இருக்கிறார். பொருளுரை. 8 மூலப்பொருட்களான நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் பொய் அகங்காரம் ஆகியவை பகவானின் தாழ்ந்த சக்தியிலிருந்து உண்டானவை என்றும் இத்தாழ்ந்த சக்தியை உபயோகப்படுத்தும் ஜீவராசிகள் ஆதியில் பகவானின் அந்தரங்க சக்தியாகிய உயர் சக்தியை சேர்ந்தவர்கள் என்றும் பகவத்கீதையில் 7.4.5 குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 தாழ்ந்த சக்திகள் ஸ்தூலமான முறையிலும் சூட்சுமமான முறையிலும் செயற்படுகின்றன. ஆனால் உயர் சக்தியோ முக்கியமான உற்பத்தி சக்தியாக செயற்படுகிறது. இது மனித உடலிலேயே அனுபவித்து அறியப்படுகிறது. மண் முதலான ஸ்தூல மூலப்பொருட்களான ஸ்தூல உடல் ஒரு மேல் சட்டையை போன்றதாகும். ஆனால் சூட்சுமமான மனதும் பொய் அகங்காரமும் உடலின் உள்ளாடைகளைப் போல் செயற்படுகின்றன. உடலின் அசைவுகள் முதலில் இதயத்தில் இருந்துதான் உற்பத்தியாகின்றன. உடலில் எல்லா செயல்களும் அதற்குள் உள்ள 10 வகையான காட்சிகளால் சக்தி அளிக்கப்பட்டு புலன்களால் நிறைவேற்றப்படுகின்றன. 10 வகையான காட்சிகள் பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றன.
சுவாசத்தின் பொழுது நாசித்துவாரங்களின் வழியாக செல்லும் முக்கியமான காற்று பிராணவாயு என்று அழைக்கப்படுகிறது. மலத்துவாரத்தின் வழியாக உடலிலிருந்து வெளியேற்றப்படும் காற்று அபானவாயு என்று அழைக்கப்படுகிறது. வயிற்றுள் உணவை ஒழுங்குபடுத்தும் சில சமயங்களில் ஏப்பமாக ஒலி எழுப்புவதும் காற்று சமானவாயு என்று அழைக்கப்படுகிறது. தொண்டையின் வழியாக செல்வதும் எது நின்றுவிட்டால் மூச்சு திணறடிக்கிறதோ அந்த காற்று உதான வாயு என்று அழைக்கப்படுகிறது. உடல் முழுவதிலும் சுழலும் ஒற்ற காற்று வியான வாயு என்று அழைக்கப்படுகிறது. இவ்5 காட்சிகளையும் விட இன்னும் சூட்சுமமான காட்சிகளும் உள்ளன. கண்கள், வாய் முதலியவற்றை திறப்பதற்கு உதவும் காற்று நாகவாயு என்று அழைக்கப்படுகிறது. பசியை அதிகரிக்க செய்யும் காற்று கிருகர வாயு என்று அழைக்கப்படுகிறது. சுருங்குவதற்கு உதவும் காற்று கூர்ம வாயு என்று அழைக்கப்படுகிறது. கொட்டாவி விடுவதன் மூலமாக உறக்கத்தின் கடுமையை தணிக்க உதவும் காற்று தேவதத்த வாயு என்று அழைக்கப்படுகிறது. ஜீவானாதாரத்திற்கு உதவும் காற்று தனஞ்சய வாயு என்று அழைக்கப்படுகிறது. இவ்வெல்லா காற்றுகளும் ஒன்று மட்டுமே யான இதய மத்தியிலிருந்து உற்பத்தியாகின்றன. மத்திய சக்தியான இது உடலில் உள்ள ஆத்மாவுடன் பரமாத்மாவா அமர்ந்திருப்பவரும் ஜீவராசிகளுக்கு வழிகாட்டியாக இருப்பவருமான பகவானின் உயர் சக்தியாகும். இது பகவத்கீதையில் 15.15 பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. சர்வஸ்ய சாகம் கிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச வேதைச்ச சர்வைரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத வித்தேவ சாகம். மத்திய சக்தியானது ஜீவராசிகளின் இதயத்தில் அமர்ந்திருப்பவரும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நினைவு கூறவும் மறக்கவும் உதவி செய்ய வருபவமான பகவானால் இதயத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. பகவானுக்கு கீழ்ப்படிந்தவன் என்பதை மறந்ததினால்தான் ஆத்மா பந்தப்பட்ட நிலைக்கு உள்ளாகினான். பகவானை மறந்துவிட விரும்புவனுக்கு ஒவ்வொரு பிறவியிலும் பகவான் மறதியை அளிக்கிறார். ஆனால் பகவத் பக்தர்களின் சகவாசத்தின் மூலமாக அவரை நினைவு கூறுபவர்களுக்கு தம்மை பற்றிய இன்னும் அதிகமான ஞாபகத்தை பகவான் அளிக்கிறார். இவ்வாறாக பந்தப்பட்ட ஆத்மாவால் இறுதியில் பரமபதத்தை சென்றடைய முடியும். பகவானால் உதவி செய்யப்படும் முறையானது பகவத்கீதையில் 10.10 பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபாயந்தி தே. புத்தியோகம் எனப்படும் பக்தி தொண்டு முறையினால் மட்டுமே ஒருவரை பந்தப்பட்ட நிலையிலிருந்து உயர்த்த முடியும். ஜீவராசியின் பந்தப்பட்ட நிலையானது மிக பெரியதொரு இயந்திரத்தின் அடியில் ஒரு மனிதன் சிக்கிக் கொண்டிருப்பதை போன்றதாகும். மன கற்பனைகளால் பற்பல பிறவிகளுக்கு பிறகுதான் புத்தியோக நிலையை அடைய முடியும். ஆனால் மனதை விட மேல்நிலையில் உள்ள புத்தியின் படித்தரத்திலிருந்து துவங்கும் புத்திசாலி தன்னுணர்வில் வேகமாக முன்னேறுகிறான். புத்தியோக முறையானது எந்த சமயத்திலும் சீரழிவை பற்றிய பயத்தையோ வீழ்ச்சியையோ பற்றிய பயத்தையோ உண்டாக்குவதில்லை என்பதால் இதுதான் தன்னுணர்விற்கு உத்தரவாதம் அளிக்கும் வழியாகும். இது பகவத்கீதையில் 2.40 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தம் குறிப்பிடுவது போல் ஒரு மரத்தில் அமர்ந்துள்ள 2 பறவைகள் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஆகும் என்பதை மனக்கற்பனையாளர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. தனிப்பட்ட ஆத்மா மரத்தில் உள்ள கனிகளை உண்கிறது. ஆனால் மற்ற பறவையோ பழங்களை உண்ணாமல் அவற்றை உண்பதில் ஈடுபட்டுள்ள பறவையின் செயல்களுக்கு ஒரு சாட்சியாக மட்டுமே இருக்கிறது. சாட்சி பறவை எவ்வித பற்றும் இல்லாமல் உண்ணும் பறவை அதன் கர்மங்களை செய்ய உதவுகிறது. ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் அல்லது பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையில் உள்ள இவ்வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாதவன் பிரபஞ்ச இயந்திரத்தில் இன்னமும் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பது நிச்சயம். இவ்வாறாக இவன் பந்தத்திலிருந்து விடுபட வேண்டிய நாளுக்காக இன்னும் காத்திருக்க வேண்டும். மதாஜி. ஹரே கிருஷ்ண மதாஜி. தேங்க்யூ மதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, பகவான் 3, 10 மற்றும் 1 என்று பிரம்மாண்ட ரூபத்துல வர்ணிக்கப்படுறார். 3 அப்படின்னா மனம், புத்தி, அகங்காரம். அப்ப 10 விதமான அந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இப்படி உயிர் சக்திகள் 10 விதமாக பிரிகின்றது. மேலும் உயிர் சக்தி உற்பத்தி செய்யப்படும் ஒரு இதயம் அப்படின்னா இதயம் என ஒன்றாகவும் இருக்கிறார். 8 மூலப்பொருட்களான நம்ம 7.7 பகவத்கீதையில பார்த்திருக்கோம். பூமிராபோ அனலோ வாயுக கம்மனோ புத்தி ஏவச்ச அகங்காரை இதயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. அப்ப இதன் தாழ்ந்த சக்திகள் எல்லாமே என்னிடமிருந்து பிரிந்த சக்திகள் அப்படின்னு சொல்றார். அப்ப இதை உபயோகப்படுத்தும் ஜீவராசி ஆதியில் பகவானின் அந்தரங்க சக்தியான உயர் சக்தியை சேர்ந்தவர்கள். ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி நாம இருந்தோம் அப்படின்னா உயர் சக்தியில தான் இருந்தோம். ஆனா இதை யூஸ் பண்றப்போ தாழ்ந்த சக்திக்கு மாறிட்டோம்.
8 தாழ்ந்த சக்திகள் ஸ்தூலமான முறையில் சூட்சுமமான முறையிலும் செயல்படுகிறது. ஸ்தூலம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத மனம் புத்தி அகங்காரம். சூட்சுமம் அப்படின்னா மனம் புத்தி அகங்காரம். ஸ்தூலம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிகின்ற இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். அப்போ உயிர் சக்தியோ முக்கியமான உற்பத்தி சக்தியாக செயல்படுகிறது. ஆத்மா இல்லைன்னா இந்த உடல் வந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எங்கேயும் இயங்காது. ஆத்மா இருப்பதால் தான் கண்ணுக்கு தெரியாத அந்த ரொம்ப சிறிய அணுவளவான ஆத்மா இருக்கங்காட்டிக்குதான் நம்ம உடல் வந்து செயல்படுகின்றது. ஆத்மா இல்லை அப்படின்னா நம்ம பெணான்னு சொல்லுவோம். அப்ப உடலின் அசைவுகள் முதலில் இதயத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகின்றது. உடலின் எல்லா செயல்களும் அதற்குள் உள்ள 10 வகையான காற்றுக்களால் சக்தியளிக்கப்பட்டு புலன்களால் நிறைவேற்றப்படுகிறது. அப்போ பிராணவாயு அப்படிங்கிறது நம்ம சுவாசிப்பது. நாம ஆக்சிஜன் இன்ஹேல் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு நாம அவுட்ஹேல் பண்றோம். அது போல மலத்துவாரத்தின் வழியாக உடல்ல இருந்து வெளியேற்றப்படுறது அபான வாயு. வயிற்றினில் உணவை வந்து ஒழுங்குபடுத்துறது சமான வாயு, அதுதான் சமன்படுத்துது. தொண்டையின் வழியே செல்லுவது எதை நின்று விட்டால் மூச்சு திணறடிக்குதோ அது வந்து உயிர் போறப்போ நீங்க பார்க்கலாம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, மூச்சு திணறல் ஏற்படும். அதுக்கு பேரு உதான வாயு. உடல் முழுவதும் சுழலும் மொத்த காற்று வியான வாயு. அப்ப இதை விட இந்த 5 காற்றுகளை விட இன்னும் சூட்சமான காற்று இருக்கு. அது வந்து நாகவாயு. வாய் திறப்பதற்கு உதவுறது நாகவாயு. பசியை அதிகரிக்க செய்யறது கிருகரவாயு. சுருங்க உதவும் காற்று கூர்மவாயு. கொட்டாவி விடுறது. இப்ப உடல்ல வந்து நம்ம வந்து சூட்டை தணிக்கணும், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா நம்ம கொட்டாவி விடுவோம். அது வந்து வேத தத்த வாயு. இப்படி வாயுக்கள் ஜீவானாதத்திற்கு உதவுறது தடஞ்ச வாயு. இப்படி வாயுக்கள் வந்து நம்ம கிட்ட 10 விதமா இருக்கு. அப்ப நீங்க போய் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க இதை பரிசோதிப்பாங்க. எந்த வாயு உங்களுக்கு வந்து எந்த நிலையில இருக்கு, எது மோசமான நிலையில இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா ஆங்கில மருத்துவம் அப்படின்னு சொல்றப்ப இந்த மருத்துவத்தினால நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் தான் வரும். ஆனா இது வந்து சீக்கிரம் குணமாகும். ஆனா அந்த வலியை வேதனையை வந்து உடனே இது பண்ணி தந்தாலும் அது உள்ள அந்த புற்றுநோய் இருந்துட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வருது, சளி வருதுனால நம்ம உடனே அதை வந்து பெயின் கில்லர் போட்டு அடக்கிக்கிறோம். அடக்கிறதுனால அது வந்து சரியாகிறது கிடையாது. உள்ள அந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். ஆனா வெளியில வந்து நாம சரியான மாதிரி நினைச்சுக்கிறோம். அதுதான் கடைசியில வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனை உண்டாகுது. ஆனா ஆயுர்வேதிக் மெடிசின் மத்த இயற்கை இதெல்லாம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரம்ப நிலையில இருந்து குணப்படுத்துவாங்க. அப்ப இவ்வெல்லா காற்றுக்களும் ஒன்று மட்டுமே ஆன இதய மத்தியிலிருந்து உற்பத்தி ஆகின்றது. இன்னைக்கு வரைக்கும் ஆங்கில மருத்துவர்கள் எங்கிருந்து அந்த ஆத்மா இருக்கு, ஆத்மா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பாகவதம் போன்ற கிரந்தங்களில் இருந்துதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப மத்திய சக்தியான இது உடலிலுள்ள ஆத்மாவுடன் பரமாத்மாவாக அமர்ந்திருப்பவரும் ஜீவராசிகளுக்கு வழிகாட்டியாக இருப்பவருமான பகவானின் உயர் சக்தியாகும். இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சர்வசேஷாகம் ஸ்ருதி சன்னிவிஷ்டு மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதை சர்வைரகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு. இப்ப பகவான் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான், பரமாத்மாவாக இருப்பதால் தான் நம்மால் செயல்பட முடிகின்றது. இல்லைன்னா நம்மளால செயல்படவே முடியாது. அப்ப மத்தியம சக்தியானது ஜீவராசிகளின் இதயத்துள் அமர்ந்திருப்பவரும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நினைவு கூறவும் மறக்கவும் உதவி செய்பவரான பகவானால் இதயத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. இப்ப நம்மளுக்கு சில சமயம் அறிவு நல்லா வேலை செய்யும், சில சமயம் மறதி உண்டாகும். சரி, எதை வச்சாலும் நான் மறந்துடுறேன். வீடு ஃபுல்லா தேடிட்டு இருப்போம், ஒரு கண்ணாடிய தலைக்கு மேல போட்டுட்டு தேடிட்டு இருப்போம், துண்ட தோல்ல போட்டுட்டு தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி மறதி எதனால வருது? போன பிறவியில நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ஒரு மறதி. ஏன்னா போன பிறவியில நான் என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சா, இந்த பிறவியில எனக்கு எதிரியா இருக்கிற ஒரு கணவன், மேபி அவர் பக்கத்து வீட்டுல இருந்திருக்கலாம், எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்கலாம். இந்த பிறவியில அவர் வந்து கணவரா வந்து வாச்சிருக்காரு அப்படின்னா என்னால அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது.
அனுபவிக்குங்கிற ஆசையில வந்து என்னால அனுபவிக்க முடியாது. சோ பழைய ஞாபகம் எல்லாம் இல்ல நம்மளுக்கு. இப்பதான் பிறவி எடுத்த மாதிரி இருக்கு. எவ்வளவோ கோடி பிறவிகள் நம்ம எடுத்து வந்திருக்கோம். அப்போ அந்த மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அந்த மறதியும் நம்மளுக்கு அந்த அறிவையும் பகவானே கொடுக்கிறார். பகவானை பற்றி புரிந்து கொள்ளும் அறிவையும் அவரே தர்றார். தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. அப்ப பக்தி யோகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இல்ல, அது கர்மயோகத்தையும் அடக்கியுள்ளது, புத்தி யோகத்தையும் அடக்கியுள்ளது. ஏன்னா புத்தியில மட்டுமே ஞானத்தை சேகரிக்க முடியும், அந்த ஞானத்தினால் மட்டுமே பக்தி செய்ய முடியும். அப்ப பக்தி யோகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில கிடையாது. பக்தி யோகம் என்பது கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் உள்ளடக்கியது. அப்ப புத்தி யோகத்தையும் உள்ளடக்கியது. அப்ப புத்தி அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த மனதினால் உண்டாகும் சீரழிவுகளை அந்த புத்தி வந்து இன்டெலிஜென்ஸ் அதை வந்து கட்டுப்படுத்துது. மனம் வந்து பலவிதமா நம்மளை அலைக்கழிக்க கூடியது, தவறான பாதைக்கு கொண்டு செல்லுவது. ஆனா புத்தி என்ன சொன்னோம், நீ இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது, அது வந்து நம்மை கட்டுப்படுத்துது. இப்ப பகவத்கீதையில 2.40 சொல்லப்பட்டிருக்கு, நேகாபி கிரமணாஸ்தோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். இம்முயற்சியில குறைவோ இழப்போ கிடையாது. இதுல வந்து சின்ன முன்னேற்றம் இருந்தா கூட பயங்கர ஆபத்துல இருந்து நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து நம்ம சேவிங்ஸ் டப்பால போட்டு வச்சிருக்கோமோ அந்த பணம் வந்து நம்மளுக்கு ஆபத்து காலத்துல உதவுவது போல பகவானிடம் செய்யும் பக்தியானது நம்மளுக்கு இறப்பின் போது நம்மளுக்கு உதவுகின்றது. ஏன்னா இறப்பு என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கின்றது. பிறந்தவன் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். இந்த உடலை விடும்போது அவனுக்கு வந்து அந்த ஃபைனல் எக்ஸாம், அந்த ஃபைனல் எக்ஸாம் அப்போ நீ எவ்வளவு கோடி சம்பாரிச்சாலும் எடுத்துட்டு போக முடியாது. காதற்ற ஊசியும் வாராதுகன் கடை வலிக்கே. காதற்ற ஊசி கூட எடுத்துட்டு போக முடியாது. ஸோ எவ்வளவு கோடி சம்பாரிச்சாலும் எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆக போறது கிடையாது. அப்போ கடைசியில என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா பகவானிடம் செய்த பக்திக்கு ஏற்ப அடுத்த பிறவி அமையும். இப்ப ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அல்லது பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையில் உள்ள இவ்வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாதவன் பிரபஞ்ச இயந்திரத்தினால் இன்னும் சிக்கிக் கொண்டிருக்கிறான். அப்ப ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, பகவான் வந்து நம்ம உடலுக்குள்ளேயே பரமாத்மாவாக சாட்சி பறவையாக இருக்கின்றார். ஒரு கிளையில வந்து 2 பறவைகள் அமர்ந்திருக்கு. ஒண்ணு வந்து அந்த மரத்தோட ஓனர், சொந்தக்காரர், அந்த மரத்தோட சொந்தக்காரர். அது நிறைய பழங்கள் காய்க்கின்றது. அந்த பழங்களை எல்லாம் இன்னொரு கிளி வந்து அனுபவிக்குது. முதல்ல ஆரம்பத்துல வந்து இது வந்து அந்த எந்த கிளி ஓனரோ அந்த கிளிக்கு வந்து நன்றி சொல்லி அதுகிட்ட பர்மிஷன் கேட்டு அனுபவிச்சுது. ஆனா நாள் போக போக என்னாச்சு, இல்ல இது என்னுடைய சொந்த மரம், நானே அனுபவிக்க பிறந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பான்ற மாதிரி. அப்போ இந்த ஆத்மா என்ன பண்ணுச்சு, எல்லாமே என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் பறவையை நிராகரிக்க ஆரம்பிச்சது. ஆனா அந்த ஓனர் பறவை வந்து சரி நீ அனுபவி, நான் உனக்கு சாட்சியா இருக்கேன், சாட்சியாக மட்டும் இருக்கிறார். அப்ப வந்து இயற்கையோட சட்டம், நாம எவ்வளவு பகவானை விடுத்து அனுபவிக்க முயல்கின்றோமோ அந்த அளவு நம்மளுக்கு தண்டனைகளை திருப்ப திருப்ப கொடுத்துட்டே இருக்கு. பல பிறவிகளாக நாமும் அடிவாங்கி இன்னும் திருந்தாத நிலையில பகவானுக்கு நன்றி செலுத்தாம, பகவானை நினைச்சு பார்க்காம நன்றி கிட்டவர்களாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது பதம் 10. ஸ்மரன் விஸ்வஸ்ருஜம் ஈசோ விஜ்ஞாபிதம் அதோசஜஹ விராஜம் அதபத்வேன தேஜசைசாம் விவ்ருத்தயே. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பரம்புருஷர் பிரபஞ்ச தோற்றத்தை
நிர்மாணிக்கும் தொழில் ஒப்படைக்கப்பட்டுள்ள எல்லா தேவர்களுக்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கிறார். தேவர்களால் இவ்வாறு வேறுபட்ட பகவான் தமக்குள் சிந்தித்தவாறு தேவர்களின் புத்துணர்வுக்காக தமது பிரம்மாண்ட ரூபத்தை தோற்றுவித்தார். பொருளுரை: அருவுவாதிகள் பகவானின் பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தினால் வசீகரிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பிரம்மாண்டமான தோற்றத்திற்கு பின்னால் ஆளும் சக்தி ஒன்றுள்ளது என்பதை வெறும் கற்பனை என்று எண்ணுகின்றனர். ஆனால் புத்திசாலிகளால் உயர்ந்த ஆளும் சக்தி ஒன்று இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக, தனிப்பட்ட மனித உடல் தாயின் கர்ப்பத்திலிருந்து சுதந்திரமாக விருத்தி அடைவதில்லை. ஆனால் ஜீவராசியான ஆத்மா அவ்வுடலுக்குள் இருப்பதால் தான் அது வளர்ச்சி ஏற்படுகிறது. ஜீவராசி இல்லாமல் ஒரு ஜட உடலால் தானாக விருத்தி அடைவோ அல்லது வடிவத்தை ஏற்கவோ முடியாது. எனினும் ஒரு ஜடப்பொருள் விருத்தி அடைவது போல் காணப்படுமானால் அதற்குள் ஒரு ஆன்மீக ஆத்மா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையின் உடல் விருத்தி அடைவதை போலவேதான் பிரம்மாண்டமான பிரபஞ்ச படைப்பாக விருத்தி அடைந்துள்ளது. எனவே உன்னத புருஷர் பிரபஞ்சத்துக்குள் நிலைகிறார் என்ற கருத்து நியமானதுதான். பௌதீகவாதிகளால் பிரபஞ்சத்தில் உள்ள ஆத்மாவையும் பரமாத்மாவையும் கண்டறிய முடியாது என்பதைப் போலவே அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் பிரபஞ்சத்திற்கு காரணமாக பரமாத்மா என்பதையும் அவர்களால் காண முடிவதில்லை. எனவே தான் பகவான் வார்த்தைக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவர். வார்த்தைக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவர் ஆவான். மனசா கோசரா என்று விவரிக்கப்படுகிறார். மனக்கற்பனையாளர்கள் அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் பரமபுருஷரை தங்களது வார்த்தைகளால் மற்றும் மனங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முயல்கின்றனர். ஆனால் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளப்பட பகவான் மறுத்து விடுகிறார். இத்தங்கை கற்பனையாளர்களிடம் பகவானின் மகா தத்துவத்தை அளவிடுவதற்கு கருத்து மனதோ அல்லது வார்த்தைகளோ கிடையாது. பகவான் குறையுடைய தமது புலனறிவுக்கு அப்பாற்பட்டவர். அதோஜசா அல்லது அதோஜசா என்று அழைக்கப்படுகிறார். பகவானின் உன்னத நாமத்தை அல்லது உருவத்தை ஒருவனால் மனக்கற்பனைகளால் தெரிந்து கொள்ள முடியாது. குறையுடைய புலன்களை கொண்ட பௌதீக தத்துவ மேதைகளால் பகவானை பற்றி கற்பனை செய்யவும் இயலாது. பகவானை பற்றி அறிய முயலும் இத்தங்கை திமிர் பிடித்த தத்துவ மேதைகள் கிணற்று தவளைகளையும் ஒப்பிடப்படுகின்றனர். பிரமாண்டமான பாசிபிக் சமுத்திரத்தை பற்றி ஒரு கிணற்று தவளைக்கு அறிவிக்கப்பட்டது. தவளையும் பாசிபி சமுத்திரத்தின் நிலத்தையும் அகலத்தையும் அளவிட அல்லது புரிந்து கொள்ள தன் உடலை உப்ப செய்ய ஆரம்பித்தது. இறுதியில் உடல் வெடித்து இறந்தது. தத்துவ மேதை என்னும் பட்டத்திற்கு ஆங்கிலத்தில் உளவு தொழில் இலாக்கா என்று மற்றொரு அர்த்தமும் உண்டு. அது நெல் வயலை உழுபவர்களுக்குரிய ஒரு பட்டமாகும். பிரபஞ்ச தோற்றத்தையும் அதற்கு பின்னால் உள்ள காரணத்தையும் அறிந்து கொள்ள முயலும் நெல் வயலில் உள்ள உளவாளிகளின் முயற்சியானது பிசிபி சமுத்திரத்தின் அளவை கணக்கிடும் ஒரு கிணற்று தவளையின் முயற்சியுடன் ஒப்பிடப்படுகிறது. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டு பணிவுடன் நடந்து கொள்ளும் ஒரு நபருக்கு மட்டுமே பகவானால் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். பிரபஞ்ச சிருஷ்டிக்குரிய மூலப்பொருட்களையும் பகுதி பொருட்களையும் ஆளும் தேவர்கள் பகவானின் வழிகாட்டுதலுக்காக அவரிடம் வேண்டினார். இவ்வாறாக பகவான் அர்ஜுனிடம் வேண்டுகோளுக்கு இணங்க காட்டி அருளிய தமது விஸ்வரூபத்தை தோற்றுவித்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ பிரபஞ்ச தோற்றத்தை நிர்மாணிக்கும் தொழில் ஒப்படைக்கப்பட்டுள்ள எல்லா தேவர்களுக்குள்ளும் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார். நாட் ஒன்லி இந்த கீழே இருக்கிற ஜீவராசிகளுக்கு மட்டும் இல்ல, மேல இருக்கிற ஜீவராசிகளும் தேவர்களும் ஜீவராசிகள் தான். அப்ப தேவர்களுக்குள்ளும் அவர் பரமாத்மாவா இருக்கிறார். அப்ப பிரம்மாட்டையும் பரமாத்மாவா இருக்கிறார், சிவன்கிட்டையும் பரமாத்மாவா இருக்கார். அதனாலதான் எல்லாருடைய எண்ணங்களையும் அவர் அறிந்து கொள்கின்றார். இப்ப அருவவாதிகள் நினைக்கிறாங்க பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தினால் அருவவாதிகள் அந்த பிரம்மாண்ட ரூபத்தினால் வசீகரிக்கப்படுகின்றனர். இப்ப காட்டுவாசிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அருவிகள், மலைகள் அதெல்லாம் வழிபடுவாங்க. ஏன்னா இயற்கையோட சக்தி அபாரமானது. அவங்களுக்கு தெரியும் அந்த நதியில வெள்ளம் வந்தா எல்லாமே அழிஞ்சிரும் காட்டுல.
அது போல ஒரு இடி மின்னல் வந்தா கூட அது அழிஞ்சிரும். அப்ப அதையெல்லாம் அவங்க வழிபடுவாங்க. அது போல இவங்க என்ன பண்றாங்க, அந்த விராட் ரூபத்தை பார்த்து அவங்க மயங்கிடுறாங்க. ஆனால் புத்திசாலிகள் உயர்ந்த ஆளும் சக்தி ஒன்று இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நாம சக்தி, ஒவ்வொரு சக்திக்கு பின்னாடி ஒரு சக்திமான் இருக்கின்றார். எதுவுமே தானா இயங்காது. முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் வெடிச்சு தானா உருவாயிருச்சு அப்படின்னு. ஆனா வேதத்தை வேதத்தை எடுத்துக்கொள்பவர்கள், வேத ஞானத்தை புரிந்து கொள்பவர்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி பகவான் இருக்கின்றார் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துப்பாங்க. ஆனால் ஜீவராசியான ஆத்மா அவ்வுடலில் இருப்பதால் தான் அந்த வளர்ச்சி ஏற்படுகிறது. எப்படி ஒரு உடல் வளர்கின்றது அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறதுனாலதான் வளருது. ஆத்மா இல்லைன்னா அது பிணம். பிணத்துக்கு எந்த ஒரு அசைவும் கிடையாது. அது போல இந்த ஜட உடலுக்கு எப்படி ஆத்மா அவசியமோ அது போல இந்த ஜட உடல் விருத்தி அடைவது ஆத்மாவாலதான். அது ஆன்மீக ஆத்மா. ஆத்மானாலே அது ஆன்மீகம். அது போல இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்திற்கும் பகவான் பரமாத்மாவாக உள்ளே நுழைவதால் தான் அது விருத்தி அடைகின்றது. இப்ப பௌதிகவாதிகளால் இதயத்தில் உள்ள ஆத்மாவையும் பரமாத்மாவையும் கண்டறிய முடியாது. ஏன்னா இதுக்கு அறிவு பற்றாக்குறை தான் காரணம். எனவேதான் பகவான் வார்த்தைக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவர். ஏன்னா பகவான் விபு, பெரியவற்றுள் பெரியவர், சிறியவற்றுள் சிறியவங்க தான் ஆத்மா. சோ இந்த குறையுடைய புலன்களை வைத்துக்கொண்டு, நம்மளோட ஆன்மீக புலன்கள் கிடையாது, பௌதிகமான புலன்கள். ஏன்னா இந்த ஜட இயற்கையில எல்லாருக்கும் புலன்கள் பௌதிகமாகத்தான் செயல்படுகின்றது. இந்த பௌதிக புலன்களை வைத்துக்கொண்டு பகவானை அளவிட முயற்சிப்பது, சொந்த முயற்சியால நம்ம பகவானை அளவிட முடியாது. ஏன்னா அவர் கற்பனைக்கு அப்பாற்பட்டவர். அதனால மனதாலோ வார்த்தைகளோ அவரை அளவிட முடியாது. அறிவு பற்றாக்குறை காரணத்தினால இந்த மனக்கற்பனையாளர்கள் அவங்க வார்த்தை மற்றும் மனங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் பரமபுருஷரை கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. ஆனா அது அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளப்பட பகவான் அவங்களுக்கு சக்தி தர்றது கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி தர்றது கிடையாது. இத்தகைய கற்பனையாளர்களிடம் பகவானின் மகத்தத்துவத்தை அளவிடுவதற்கு தகுந்த மனமோ அல்லது பகவான் குறையுடைய நமது புலன்களுக்கு அப்பாற்பட்டவர். அதோ சச்ச. ஏன்னா நம்ம புலன்கள் எல்லாம் கால் ஒரு லிமிட்டா தான் நடக்க முடியும். ரொம்ப நான் நடக்கிறேன் 300 கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னா நம்ம கால்கள் ஒத்துழைக்காது. கைகளால ஒரு அளவுக்கு மேல நீட்ட முடியாது. வாய்களால ஒரு அளவுக்கு மேல பேச முடியாது. கண்களால இந்த ரூம்குள்ள இருக்கிறதையவே நம்மளால பார்க்க முடியாது. இந்த 4 செவத்துக்கு மேல பார்க்கணும்னா முடியாது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் குறையுடையது. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. அதோ சஜ. அவரது ஒவ்வொரு புலன்களும் எல்லா வேலையும் செய்யும். கண்ணால பாக்குறது மட்டும் இல்ல, அவர் கால்களாலையும் பார்க்கலாம், கைகளாலையும் பார்க்கலாம். அவர் ஒவ்வொரு உறுப்புகளாலும் அவர் பார்க்கலாம், பேசலாம், சாப்பிடலாம், எல்லாமே செய்யலாம். அவரது ஒவ்வொரு உறுப்பும் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது. இப்ப பகவானின் உன்னத நாமத்தை அல்லது உருவத்தை ஒருவரால் மனக்கற்பனையினால் தெரிந்து கொள்ள முடியாது. கற்பனை அப்படிங்கிறது என்ன வேணா பண்ணலாம். மனக்கற்பனையில ஒருவன் அரசனா ஒரு தேர்ல நைட்டு போயிட்டு இருப்பான். காலையில எந்திரிச்சோன்னே ஐயோ நான் இந்த குடிசைக்குள்ளதான் இருக்கிறேனா அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுவான். அப்ப மனக்கற்பனை அப்படிங்கிறது ஒருத்தரை உயர்ந்த நிலையிலிருந்து கொண்டு போய் வைக்கும். ஆனா அது உண்மை கிடையாது. அப்ப குறையுடைய புலன்களை கொண்ட பௌதிக தத்துவ மேதைகளால் பகவானை பற்றிய கற்பனை செய்யவும் இயலாது. பகவானை பற்றி அறிய முயலும் இத்தகைய திமிர்படுத்த தத்துவ மேதைகள் கிணற்று தவளையுடன் ஒப்பிடப்படுறாங்க. எப்படின்னா பசிபிக் சமுத்திரத்தை ஒரு பசிபிக் சமுத்திரத்துல இருந்து ஒரு தவளை தப்பி போய் கிணத்துல விழுந்துருச்சு. அந்த தவளை இன்னொரு தவளை கிட்ட, கிணற்றுல இருக்கிற தவளை கிட்ட சொல்லுச்சான், இந்த மாதிரி நான் சமுத்திரத்துல இருந்தேன், அந்த சமுத்திரம் ஆழம் காண முடியாதது, ரொம்ப நீளம், ரொம்ப அகலம், ரொம்ப ஆழமானது அப்படின்னு சொல்லும் போது இந்த கிணற்று தவளை சொல்லுச்சான், இல்ல நீ பொய் சொல்ற, இதுதான் உலகம், இந்த கிணறு தான் உலகம், இங்க பாரு இந்த கிணறு இவ்வளவுதான் இருக்கு, இதுக்குள்ள நான் நீந்தி விளையாடுவேன், இதுல என் குடும்பம் இருக்கு, நீ பொய் சொல்ற, அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்லப்பா, இதுதான்ப்பா உண்மை, நீ பொய் சொல்ற. அப்ப அது இல்ல நான் சொல்றது உண்மை அப்படின்னு. அப்ப வயித்தை உப்பி காய்ச்சான்.
உப்பி காட்டி, இவ்வளவு பெருசு இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சான். இல்ல இல்ல. இவ்வளவு பெருசு இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சான். இல்ல இல்ல. இப்படியே சொல்லும் போது ஒரு அளவுக்கு மேல உப்பும் போது அது வெடிச்சுச்சான். வெடிச்சு அது தன்னோட உயிரை விட்டுருச்சான். அது போல இந்த குறையுடைய புலன்களை வைத்து பகவானை அறிய முடியாது. அவரது படைப்பை அறிய முற்படக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன நம்ம எப்படி அப்போ பகவானை அறிய முடியும் அப்படின்னா சாது சாஸ்திரா அதன் மூலம் தான் அறிய முடியும். அப்ப பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டு பணிவுடன் நடந்து கொள்ளும் ஒரு நபருக்கு மட்டுமே பகவானால் தம்மை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். பகவானே பார்த்து நம்மளுக்கு அவரை வெளிப்படுத்துவார். அதுக்கு என்ன வேணும்? தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனக. அந்த தத்துவ தர்ஷனம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா பணிவுடன் ஒரு குருவை அடைந்து அவரிடம் அடக்கமாக கேள்வி கேட்பவர்களுக்கு மட்டுமே அந்த பகவானை பற்றிய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். மற்றவங்களுக்கு அவர் இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்துவார். சோ பகவானிடம் சரணடைய வேண்டும். சரணடைந்தால் மட்டுமே தன்னை அவர் வெளிப்படுத்துறார். மமதையோட எங்கே உன்னை காட்டு பார்க்கலாம் அப்படின்னா அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப பிரபஞ்ச சிருஷ்டிக்குரிய மூலப்பொருட்களையும் பகுதி பொருட்களையும் ஆளும் தேவர்கள் பகவானின் வழிகாட்டுதலுக்காக அவரிடம் வேண்டினர். இவ்வாறாக பகவான் அர்ஜுனனின் வேண்டுகோளுக்கிணங்க காட்டியருளிய தமது விஸ்வரூபத்தை தோற்றுவித்தார். விஸ்வரூபம் அப்படின்னா பௌதிக ரூபம். எப்படி இந்த பௌதிக ரூபத்தில் பகவான் தன்னை விரிவடைய செய்திருக்கிறார். இப்ப பகவானுடைய உடல் தான் இந்த பௌதிக உடல். அதுலதான் இந்த பிரபஞ்சங்களை வீட்டிருக்கின்றது. அடுத்தது ஸ்லோகம் 11. அததஸ்யா பிதப்தஸ்ய கதீதாய தனானேஹ நிரபித்யந்த தேவானாம் தானிமே கதத ஸ்ருணு. நான் படிக்கிறேன் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீலா பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் கூறினார், பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்தின் தோற்றத்திற்கு பிறகு பரமபுருஷர் எப்படி தேவர்களில் பல்வேறு ரூபங்களாக தம்மை பிரித்து கொண்டார் என்பதை என்னிடமிருந்து கேளும். பொருளுரை. மற்ற எல்லா ஜீவராசிகளைப் போலவே தேவர்களும் கூட பரமபுருஷரின் பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளே ஆவார். தேவர்களும் சாதாரண ஜீவராசியும் உள்ள வேறுபாடு என்னவெனில், சாதாரண ஜீவராசிகள் ஜடசக்தியை அடக்கியாள வேண்டும் என்ற அவர்களுடைய ஆசையை கைவிட்டு பகவானின் பக்தி தொண்டினும் புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளும் பொழுது தேவர்களின் பதவிகளுக்கு உயர்த்தப்படுகின்றனர். இத்தகைய தேவர்களிடமிருந்து பிரபஞ்ச விவரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை பகவான் ஒப்படைக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ தேவர்கள் யாருன்னா அவங்களும் ஜீவராசிகள் தான். ஆனா மனிதர்களில் மிக உயர்ந்தவர்கள் தேவர்களோட நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். அப்ப நிறைய புண்ணியங்களை செய்து பக்தி தொண்டு பண்றவங்க நாம இப்போ ஒரு வர்ண பகவான், சூரிய பகவான் அப்படிங்கிறது ஒரு போஸ்ட். அப்ப நாமெல்லாம் 78% அந்த மாதிரி நிறைய புண்ணியங்களை சேர்க்கும் போது நாம தேவர்கள் பதவிக்கு அமர்த்தப்படலாம். யாராலும் என்ன இச்சைகளை கொண்டிருக்கிறார்களோ. அப்ப தேவர்கள் பதவிக்கு கூட சிலர் ஆசைப்படுவாங்க. இந்திரன் ஆகணும், சந்திரன் ஆகணும், நான் வருணன் ஆகணும், சூரியன் ஆகணும். சோ ஒவ்வொரு பிரளயத்தின் போதும் இந்த உலகம் அழிக்கப்படும் போது மீண்டும் அந்த பதவிக்கு அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். ஆனா பகவானிடம் தூய பக்தி தொண்டு செய்யறவங்களுக்கு இந்த ஆசை எதுவுமே கிடையாது. ஏன்னா தேவர் லோகம் கூட அழியக்கூடியது, மிருத்தி லோகம். அப்ப அங்க போய் இருக்கணும். அங்கேயும் பிறப்பு இறப்பு இருக்கின்றது. அங்க தேவர்கள் அனுபவிப்பதற்கு உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் அவர்களும் மடியக்கூடியவர்களே. பிரம்ம புவனாலோக புனர் ஆவர்த்தினோ அர்ஜுன மாமுபை தேத்து கௌந்தேய புனர் ஜென்மன வித்யதே. சோ பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் எங்கு சென்றாலும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்கின்றது தொடர்கின்றது. அப்போ புத்திசாலி ஒருத்தர் தேவர்களாக வேண்டும், தேவலோகத்திற்கு போக வேண்டும் என விரும்புவது கிடையாது. ஏன்னா தேவலோகத்திலே பாத்தீங்கன்னா துன்பம் இருக்கு. அதனாலதான் இந்திரன் எப்பொழுதும் தன்னுடைய அரியாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக முனிவர்களை எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். அடுத்தது பதம் 12. தஸ்யாக்னிராஸ்யம் நிர்பின்னம் லோகபாலோ அவிச்சத் பதம் வாசா ஸ்வாம்சேன வக்தவ்யம் ஞாயௌசௌ பிரதிபத்யதே. படிங்க.
மொழிபெயர்ப்பு அக்னி உஷ்ணம் அவரது வாயிலிருந்து பிறந்தது. எல்லா பிரபஞ்ச நிலைகளிலும் அவரவர் நிலைகளில் அதற்குள் பிரவேசித்தனர். அந்த சக்தியை கொண்டுதான் ஜீவராசி தன்னை வார்த்தைகளால் விவரிக்கின்றனர். பொருளுரை: பகவானுடைய பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் ரூபத்தின் வாய்தான் பேசும் சக்தியின் பிறப்பிடமாகும். இச்சக்தி அக்னி தேவன் அதிபதியாவார். ஆதி தெய்வ பேச்சுக்கள் ஆத்தியாத்மம் அல்லது உடலின் இயக்கங்கள் எனப்படுகின்றன. மேலும் பேசப்படும் விஷயம் பௌதீக உற்பத்தி அல்லது ஆதிபூத கொள்கை எனப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ அக்னி அப்படிங்கிறது அவர் வாயிலிருந்து பிரியுது. அப்போ வாய்தான் பேசும் சக்தியினோட பிறப்பிடம். அது அக்னி தேவன் வந்து அதிபதி, ஆதி தெய்வ. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு தேவர் அதிபதியா இருக்கார். அவங்க அலோவ் பண்ணினா மட்டும்தான் இப்ப நம்ம பேச முடியும். நாம நினைக்கிறோம் நாம இஷ்டத்துக்கெல்லாம் பேசலாம் அப்படின்னு. அப்போ சிலருக்கெல்லாம் பேச்சு திடீர்னு நின்றும். அவங்களுக்கெல்லாம் அந்த அதி தெய்வம் அப்படிங்கிற அந்த வாய்க்குரிய தேவதை ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. போதும் நீ பேசுனது, நான் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு திடீர்னு இது பண்ணிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பேச்சு திணறும். நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு பேச்சு நின்னு போகும். நல்லா கேட்டுட்டு இருந்தவங்க காது கேட்காம போயிரும். நல்லா நடந்துட்டு இருந்தவங்களுக்கு நடக்க முடியாம போயிரும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தேவதைகள் வந்து ஸ்ட்ரைக் பண்றதுனாலதான். அப்போ தேவதைகள் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தேவதைகள் இல்ல. அவங்களுக்கு யாரு அந்த சக்தியை தர்றாங்க அப்படின்னா பகவான் தான் அந்த சக்தியை தர்றாரு. அப்போ அவங்க தன்னோட இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய முடியாது. நான் உன்னோட ஃபங்க்ஷன் வந்து திடீர்னு ஸ்டாப் பண்றேங்கிறது கிடையாது. அவங்களோட கர்மாக்கு தகுந்த மாதிரி அவங்க இயற்கையோட சட்டத்தின்படி அவங்களுக்கு எந்த நேரத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த நேரத்துல பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ நிறைய பேர் இந்த காலத்துல எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனம் போன போக்குல பாவங்கள் செய்யறாங்க, மனம் போன போக்குல செயல்களை செய்யறாங்க. அது எல்லாம் அவங்களுக்கு ஏன் நல்லது கெட்டது அப்படின்னு நடக்குது அப்படின்னா இதனாலதான். பதம் 13. நிர்பின்னம் தாலு வருணோ லோகபாலோ அவிச்சத்தரேஹ ஜிஹ்வயாம் சேன ச ரசம் யாயாஷோ பிரதிபத்யதே. மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஆசா பக்தி வேதாந்தர் சுவாமி சிலர் பிரபாத் கி ஜெய். பிரம்மாண்டமான ரூபத்தின் மேல் வாய் தனியாக தோற்றுவிக்கப்பட்ட பொழுது பிரபஞ்ச அமைப்புகளின் காற்று தேவனான வர்ணன் அதற்குள் புகுந்து இவ்வாறாக தன் நாவின் அனைத்தையும் சுவைக்கக்கூடிய வசதி ஜீவராசிக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ இப்ப வந்து வாய் தனியாக தோற்றுவிக்கப்பட்ட போது காற்று வர்ணன் வந்து அதுக்குள்ள போறார். அப்போ அந்த காற்று போவதால் தான் சுவைக்கக்கூடிய வசதி ஜீவராசிக்கு வருது. பதம் 14. நிர்பின்னே அஸ்வினௌ நாசே விஷ்ணோரா விச்சதாம் பதம் கிரானேனாம் சேன கந்தஸ்ய பிரதிபத்திர் யதோ பவேத். நீங்களே படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா? படிங்க. மொழிபெயர்ப்பு. பகவானின் இரு நாசி துவாரங்கள் தனித்தனியாக தோன்றியதும் இரு அஸ்வினி குமாரர்கள் தங்களுடைய சரியான நிலைகளில் அவற்றிற்குள் புகுந்தனர். இக்காரணத்தினால் எல்லா பொருட்களின் வாசனைகளையும் ஜீவராசிகளால் முகர முடிந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப நுகர்வு அப்படின்னா வாசனை. அந்த வாசனையை எப்படி நுகர முடியுது அப்படின்னா அஸ்வினி குமாரர்கள் அதற்கு அதிபதிகளாக இருக்கின்றனர். அடுத்தது ஸ்லோகம் 15. நிர்பின்னே ஹஷினி த்வஷ்டாலோகபாலோ அவிச்சத் விபோக சசுசாம் சேன ரூபானாம் பிரதிபத்திர்யதோ பவேத். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பகவானுடைய பிரம்மாண்ட ரூபத்தின் இரு கண்கள் தனித்தனியாக தோற்றுவிக்கப்பட்டன. ஒளியின் அதிபதியான சூரியன் பார்வையின் ஒரு பகுதி பிரதிநிதியாக அதற்குள் புகுந்தார். இவ்வாறாக ஜீவராசிகளால் உருவங்களை காண முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. அப்ப சூரியன் வந்து பார்வைக்கு அதிபதி. அடுத்தது பதம் 16. நிர்பின்னானி அஸ்ய சர்மானி லோகபாலோ அனிலோ அவிச்சத் பிராணேனாம் சேன சம்பர்ஷம் ஏனாஷௌ பிரதிபத்யதே. மொழிபெயர்ப்பு. பிரம்மாண்ட ரூபத்திலிருந்து பிரிக்கப்பட்ட தோல் தோன்றிய பொழுது
காற்று தேவனான அணிலன் பாதி ஸ்பரிசத்துடன் புகுந்தார். இவ்வாறாக ஜீவராசிகளால் தொட்டு உணரக்கூடிய அறிவை உணர முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்ப தொடு உணர்வு அப்படிங்கிறதுக்கு காற்றின் தேவனான அணிலன் அவர்தான் வந்து அதிபதி. ஸ்லோகம் 17. கர்ணாவசிய வினிர்பின்னௌ திஷ்ஞம் ஸ்வம் விவிர்கர்ஜஹ ஸ்ரோத்ரேணாம் சேன சம்தஸ்ய சித்தம் ஏன பிரவத்யதே. மொழிபெயர்ப்பு. பிரம்மாண்ட ரூபத்தின் காதுகள் தோன்றிய பொழுது எல்லா திக்பாலர்களும் கேட்பதற்குரிய ஆற்றல்களுடன் அவற்றினுள் புகுந்தனர். இவற்றினால் ஜீவராசிகளால் கேட்கவும் ஓசைகளை பயன்படுத்திக் கொள்ளவும் முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. பொருள் உரை. காதுதான் ஜீவராசியின் உடல் உறுப்புகளிலேயே மிக முக்கியமானதாகும். தூரத்து செய்தியையும் அறியாத விஷயங்களையும் எடுத்து செல்வதற்கு ஓசை மிகவும் முக்கிய சாதனமாக பயன்படுகிறது. பூரணத்துவம் அடைவதற்குரிய ஓசை அல்லது அறிவு காதுகளின் வழியாக புகுந்து ஒருவரது வாழ்வை வெற்றியடைய செய்கிறது. வேதை முறைப்படியான அறிவு முழுவதும் செவிகளின் மூலமாகத்தான் பெறப்படுகிறது. இவ்வாறாக ஓசை மிகவும் முக்கியமான அறிவிற்கு மூலமாக விளங்குகிறது. ஹரே கிருஷ்ணம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப காதுகளுக்கு அதிபதியில் யாரு அப்படின்னா 8 திக்பாலகர்கள். அப்ப காதுதான் ஜீவராசியினோட உறுப்புகள்லயே மிகவும் முக்கியமானது. ஏன்னா இப்ப வந்து நாம பிரத்யக்ஷ அனுமானம் அதெல்லாம் நாம ஏத்துக்கிறது கிடையாது. சப்த பிரமாணம் அப்படின்னு அந்த சவுண்டு தான் நாம வந்து ஏத்துக்கிறோம். ஏன்னா ஆதி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த புராணங்கள், இதிகாசங்கள், இந்த வேத ஞானம் எல்லாமே ஒளியின் மூலமாக பரப்பப்பட்டது. அப்பெல்லாம் ஓலைச்சுவடிகள்லாம் கிடையாது. அப்ப இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய கோயில்கள்ல பிராமணர்கள் வந்து அந்த வேத இலக்கியங்களை, வேத மந்திரங்களை அவங்க வந்து சப்தமா ஒழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சப்தங்கள் மூலமாகவே அவங்க வந்து அறிவை விருத்தி செய்து அந்த சப்தங்கள் மூலமாகவே அவங்க வந்து அனைவருக்கும் அந்த பாடத்தை புகட்டுவார்கள். அன்னைக்கெல்லாம் ஓலைச்சுவடி கிடையாது, இந்த மாதிரி நோட்டோ பென்சிலோ கிடையாது, கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் கிடையாது. அப்போ அன்னைக்கெல்லாம் காதுகள் வழியாக கேட்கப்பட்டு உணரப்பட்டது. ஏன்னா காது வந்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் முக்கியமான உறுப்பு. நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், அப்போ ஒரு திருடன் உள்ள நுழையிறான் அப்படின்னா கண்கள் சீக்கிரம் முழிக்காது, காதுக்கு அந்த ஓசை கேட்கும். உடனே நம்ம கதவை திறக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்படும். கண்ணை திறப்போம், அப்புறம் கதவை திறந்து பார்ப்போம். அப்போ திருடன் இருக்கிறானா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணுவோம். அப்போ காதுதான் ரொம்ப முக்கியமானது. இறக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த உறுப்பும் வேலை செய்யாது, ஆனா காது வந்து எல்லாரும் பேசுறதையும் கேட்க முடியும். வாய் வந்து பேச முடியாது. அதே போல மற்ற உறுப்புகளும் செயலிழந்து போகும், ஆனா காது வந்து ஷார்ப்பா இருக்கும். அதனாலதான் இறக்குறவங்க கிட்ட வந்து நாம இந்த நாமத்தை, ஹரே கிருஷ்ண நாமத்தை சேன் பண்ற மாதிரி போட்டு விடணும். நாம சுத்தி நின்று சேன் பண்ணணும். அதனால இந்த ஜீவாத்மாவுக்கு நன்மை உண்டாகும். அந்த காலேச்ச மாம் ஏவ, கடைசி நேரத்துல பகவானுடைய திருநாமத்தை கேட்க வேண்டும். இப்ப காதின் மூலம் ஸ்ரவணம், 9 விதமான பக்தி தொண்டுல மிக முக்கியமானது ஸ்ரவணம், கேட்பது, கேட்டுக்கொண்டே இருப்பது. அப்ப காதுதான் நம்மளுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. பக்தி தொண்டு அப்படின்னாலே கேட்கின்றது. நம்ம வந்து பகவானை பத்தி எந்த நேரம் வேணா கேட்கலாம், ஓய்வு இல்லாம. நாம சில சமயம் தூங்கினா கூட பகவானுடைய நாமத்தை ஸ்மரண் பண்ணிட்டே நாம தூங்கலாம். அது எப்படி கேட்கறதுனாலதான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்மரணம். இப்படி ஓசை மிகவும் முக்கியமான அறிவுக்கு மூலமாக விளங்குகின்றது. கேட்பதனாலதான் நம்ம பகவானை பற்றிய அறிவை விருத்தி செய்து கொள்கின்றோம். சோ ஸ்ரத்தா சாது சங்கா ஏற்படும் போது நம்மளுக்கு பஜன கிரியா அப்படின்னா இந்த பக்தி தொண்டு ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து ஒருத்தர் கேட்க ஆரம்பிக்கிறார், அதன் மூலமாக அறிவை விருத்தி செய்து கொண்டு அப்புறம் அனர்த்த நிவர்த்தி, அவர் செய்த பாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறது. கேட்பது என்பது மிகவும் முக்கியமானது. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்.